எல்லாம் தெரியும் அவளுக்கு. சமீபத்தில் ஒரு ஊருக்கு உபன்யாசத்துக்கு போயிருக்கிற போது என்ன உபன்யாச வென்யூக்கு அழைச்சின்னு போகிறதுக்காக வந்திருக்கார் ஒருத்தர். அந்த ஏற்பாடு பண்ணவர் உபன்யாசம் இன்றைக்கி 10 நிமிஷம் லேட்டானா பரவாயில்ல, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணி ஆகணும், அப்புறம் தான் காரில் கூட்டின்னு போகிறேன்னு இந்த 10 நிமிஷம் சொல்லிவிட்டு தான் அழைச்சின்னு போனார். இப்போ அவர் பெரிய ரீடிங் ஆடிட்டர். ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் ஐ வில் நாட் கோட் இஸ் நேம் ஆர் ஈவன் த பிளேஸ். அன்றைக்கி அவர் he was an aspiring chartered accountant. 1981 என்னமோ சட்டாரால் பெரியவா இருக்கிற போது இவரும் இன்னொரு ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் சம்வாட் ஓல்டு, இவர் வந்து ஒரு 21 வயசு இருக்கும். அந்த டாக்டர் எல்லாமே அண்டர் 30 தான். 2 பேரும் பெரியவா விஷயத்துக்காக போகலான்னு நினச்சிட்டு கிளம்பினா கோயம்புத்தூர்லேருந்து ஏதோ ட்ரெயின் பிடிச்சிருக்கா. அங்கே அந்த டிடி பரவாயில்லை, நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஷனில் வரும்போது ரெகுலர் டிக்கெட் கொடுத்துட்றேன், பர்த்தை கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கா. சேலம் வந்த உடனே இறக்கி விட்டுட்டோம். அடுத்து வேறு ஒரு டிடி வந்துவிட்டான், இறக்கி விட்டான். தேர் இஸ் நோ பர்த் அவைலபிள்னு இறக்கி விட்டுட்டான். என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. வெளியில் வந்தால் ஏதோ ஒரு பஸ் இருக்குது, நேராக பெங்களூர் போயிடும், பெங்களூர்லேயும் சதா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பஸ்ஸு 40 பேர் கெப்பாசிட்டி, 18 பேர் ஆல்ரெடி போர்டட் த பஸ். அவள் பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸு மினிமம் 50% ஆக்குபென்சி இருந்தால் தான் பஸ் எடுக்க முடியும். இவன் 2 பேர் போயிருக்கா, போனோடனே 50% ஆகிடுச்சு. 18 பேர் இருந்தால் இவன் 2 பேர் போனோடனே 20 பேர், 40 பேர் கெப்பாசிட்டி பஸ்ஸில் 20 பேர். நீங்கள் ஒரு லெட்டர் மாத்திரம் எழுதி கொடுங்கோ, எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணி ஆனோம். ஏதோ கிடுக்கிட்டுன்னு ஏதோ திருக்கி கொடுத்தேன் அப்படின்னா அந்த பஸ் ஆனது ராத்திரி கிளம்பி காத்தால் 5:45 மணிக்கு பெங்களூரில் போய் சேர்ந்துருக்கு. பெரியவா ஒவ்வொரு இடத்துலையும் அன்சீன் ஹேண்ட் ஆஃப் ப்ராவிடன்ஸ் ஹவ் இட் ஹஸ் கைடட் ஹிம். அதுக்காக சொல்கிறேன். 5:45 மணிக்கு இறங்கி பெங்களூர் தெரியும், அந்த மெஜஸ்டிக்குங்கிற பஸ் ஸ்டாண்டில் போய் எதிர்த்தாப்புலனா இல்லை, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். இந்த 6:10க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது சதாரா போகிறதுக்கு. அந்த காலத்தில் we are talking of something like 4 decades back. பெங்களூர்லேருந்து டேரெக்டாக போகாது, மீரஜில் இறங்கி பாம்பே போனோம். அந்த மாதிரி நானே அந்த மாதிரி மாறி போயிருக்கேன். அந்த ஒரே ஒரு ட்ரெயின் இருக்குது சதாரா போகிறதுக்கு. அங்கே 6:10க்கு ட்ரெயின், 2 டிக்கெட் ஃபஸ்ட் கிளாஸில் அவைலபிளாக இருக்குது. இவா 2 பேருக்கு சொல்லி வச்சாப்பில் 2 பேருக்கு. இப்போ பாவம் ராத்திரியில் தான் பஸ்ஸில் ஏதோ சவுண்ட் வந்துக்கா வந்து ட்ரெயினில் ஏறி படுத்துன்னு விட்டா. ராத்திரி 12 மணிக்கு சதாராவில் போய் இறங்கியிருக்கு இந்த ட்ரெயின். வெளியில் வந்தால் அந்த இது சதாராக்கு பக்கத்தில் மீரஜ் தான் நினைக்கிறேன். மீரஜில் போய் இறங்கியிருக்கு இந்த ட்ரெயின் நின்று இருக்குது. மீரஜ் சின்ன ஸ்டேஷன். நீங்கள் பெங்களூர் சென்னையெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. மீரஜ் ஸ்மால் ஸ்டேஷன். ஸ்டேஷன் மாஸ்டர் தான் இருப்பார், வேறு ஒருத்தரும் இல்லை. ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தரும் இல்லை. இவாளுக்கு பாஷையும் தெரியாது, அங்கே மராட்டி, இவாளுக்கு பாஷை தெரியாது. அவர் ஏதோ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கூப்பிட்டு சதாரா போகணுமா, ஒரே ஒரு பஸ்ஸு காத்துன்னு இருக்குது, ராத்திரி 12 மணிக்கு ஏறிங்கோன்ட்டு நேரம் சதாராவில் கொண்டு போய் விட்டுவிட்டார். அங்கே ஏதோ ஒரு ஹோட்டலில், நட்ராஜ் ஹோட்டலில் ஏதோ சொன்னார். அந்த ஹோட்டலில் ஒரு ரூம் போய் 5 நாள் தங்கியிருக்காங்க. பெரியவா அங்கே ஹோட்டலில் போய் ஸ்நானம் பண்ணி இதை பண்ணிவிட்டு பெரியவாழ்கிட்ட போயிருக்கா. போன உடனே பெரியவா இவர் போய் நமஸ்காரம் பண்ணிருக்கார். கமரர்தான்னு கேட்டாலாம் பெரியவா. எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பாபு ஏதோ பண்ணிட்டு உப்மா பண்ணியிருக்கார் போட்டு கமரர்தான்னு கேட்டிருக்கா. உப்மானா தூக்கிடுவீங்க, உனக்கு இதுதான் ஆகாரம் இன்னைக்கு. அவருக்கு சின்ன வயசில் காலேஜ் படிக்கிறோது ஏதோ உப்மா பிடிக்காது போட்டிருக்கு, அம்மா பண்ணுறதோ தூக்கி எறிஞ்சிருக்கார். அது எங்கள் ஆற்றுல எங்கள் அம்மாட்ட நான் தூக்கி எறிஞ்சு இங்கே உட்காந்து சொல்கிறா பெரியவா சதாராவில். அப்புறம் 4 நாளைக்கு தினம் உப்மா தான். நான் என்ன பண்ணுவேன், ஒன்றும் பண்ண முடியாது, சரணாகதின்னு விட்டார். என்கிட்ட டைரக்டாக சொன்னார். கொஞ்ச நாள்